தங்கம் மற்றும் வெள்ளி எது அதிக வருமானத்தை தரும்? நிபுணர்கள் கூறுவதை இந்த காணொலியில் பார்க்கலாம். இச்சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். விலை மதிப்பெற்ற உலோக சந்தையின் முதலீடு செய்ய திட்டமிடும் முதலீட்டாளர்கள் ஒரு முக்கியமான கருத்து உள்ளது. ETO மார்க்கெட்ஸ் இன் தலைமையின் முதலீடு அதிகாரியும் CIO சரக்கு சந்தை நிபுணருமான ஜனாதான் பராட் எதிர்காலத்தில் தங்கத்தை விட வெள்ளி சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடும் என்று கூறியுள்ளார். வெள்ளி ஒரு அவுன்ஸுக்கு $100 என்ற விலையை எட்டக்கூடும் என்று பெராட் கணித்துள்ளார். CNBC TV 18 இணையதளத்தின் அறிக்கை ஒன்றின்படி தங்கம் மற்றும் தாமிரம் குறித்து வலுவான மற்றும் சாதகமான கண்ணோட்டத்தை ஜனாதான் பராட் வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவு, சீனாவிலிருந்து அதிகரித்து வரும் தேவை மற்றும் பசுமை தொழில்நுட்பத்தின் விரைவான வளர்ச்சி ஆகியவை பண்டக சந்தையின் ஏற்பட்டுள்ள இந்த புதிய ஏற்றத்திற்கான காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. வெள்ளித்தாது இறக்குமதியின் சீனா ஆண்டு அடிப்படையில் 62% என்ற மிகப்பெரிய அளவிலான உயர்வை பதிவு செய்துள்ளதாக பெராட் குறிப்பிட்டுள்ளார். சூரிய மின்சக்தி, தகடுகள் போன்ற பசுமை தொழில்நுட்ப துறையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த விரிவாக்கம் வெள்ளிக்கு தொடர்ந்து தொழில்துறை சார்ந்த தேவையை உறுதி செய்யும். தங்க விலை ஒரு அவுன்ஸுக்கு $5000 எட்டக்கூடும். தங்கம் குறித்து தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய பெராட் இந்த விலை மதிப்பெற்ற உலோகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறினார். தற்போது கொள்முதல் தொடர்ந்தால் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸுக்கு $5000 என்ற வரலாற்று சிறப்புமிக்க அளவை தாண்டக்கூடும் என்று அவர் கணித்தார். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையேற்றத்திற்கு ஊந்துகோலான அமையும் பல்வேறு பேரிடர் பொருளாதார காரணிகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது கருத்தின்படி தற்போது சுமார் 101 உள்ள டாலர் குறியீடு 90 முதல் 95 வரையிலான நிலைக்கு குறையக்கூடும். டாலரின் மதிப்பை ஏற்படும் இந்த சரிவு விலை மதிப்பெற்ற உலோகத்திற்கு நேரடி ஆதரவை அளிக்கும். மேலும் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அமெரிக்க கருவூல பத்திரத்தை மீண்டும் வாங்குதல் மற்றும் பணப்புழக்க மேலாண்மை போன்ற நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. வட்டி விகிதத்தை நேரடியாக மாற்றாமல் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் இந்த கொள்கை டாலரின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு சாதகமாக அமைகிறது. அமெரிக்காவில் கடன் சுமை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான சொத்துக்களை நாடுவதால் மதிப்பை தக்க வைக்கும் சொத்துக்களான தங்கம் மற்றும் வெள்ளியை முதலீட்டாளர்கள் அதிக அளவில் கருதுகின்றனர். வரும் நாட்களில் உலோகங்களை வாங்கும் போக்கு மீண்டும் அதிகரிக்கும் என கணிக்கப்படுகிறது. அமெரிக்க கருவூலத்தின் பணப்புழக்கம் கொள்கைகள் தொடர்ந்து நீடிக்கும் என்பதை முதலீட்டாளர்கள் உணர்வதால் பங்கு சந்தையில் உள்ள மூலதனத்தை ஒரு பகுதி தங்கம் மற்றும் வெள்ளிக்கு திரும்பக்கூடும். மேலும் பல்வேறு நாடுகளில் மத்திய வங்கிகள் மேற்கொள்ளும் கொள்முதல் நடவடிக்கை தங்கம் மற்றும் வெள்ளி விலைக்கு கூடுதல் ஆதரவை அளிக்கிறது. தங்கம் மற்றும் சில்வர் இதில் இரண்டுமே நீங்கள் முதலீடு செய்தால் அதிகம் லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது நான் சொல்கிறது நீண்டகால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. குறுகிய காலத்தில் எனி டைம் எனி ஹேப்பன், கூடலாம் குறையலாம். நீண்ட காலத்துக்கு இது ஒரு பாதுகாப்பான மற்றும் லாபகரமானது என்பது குறிப்பிடத்தக்கது.